ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது மாவட்ட கந்தசாமி ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் தெப்பத் திருவிழா. மாவட்ட கந்தசாமி ஆலயத்தில் இருந்து காங்கேசந்துறை கடற்கரைக்கு செல்ல இருக்கின்ற அந்த காட்சி இடம்பெறும். உண்மையில் இது ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஏன்னு சொன்னால் உலகாலம் அந்த கொடித்தமம் இல்லாதனால கொடியேற்றம் நடைபெறாத நேரத்தில் இப்போ ஒரு அது 35 இந்த போராட்ட சூழ்நிலையில் இடம்பெயர்வு வந்த காலத்தில் இருந்து இந்த கேகேஸுக்கு போகாத நேரங்கள் அங்கே போயில்லாத இடத்தால் இந்த நிகழ்வு இடைநிறுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. இப்போது அது மீண்டும் அந்த இந்த தெப்பத் திருவிழா மீண்டும் இந்த மாவட்ட கந்தசாமி ஆலயத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகள்லாம் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் தெரியும், 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இளம் தலைமுறைகளுக்கு கூட இந்த நிகழ்வு தெரியாமல் இருக்கும். ஆனால் தெப்பத் திருவிழா பல கோயிலில் நடந்தாலும், ஆனால் மாவட்ட கந்தசாமி கோயில் ஆலயத்தினுடைய தெப்பத் திருவிழா பல இளைஞர்களுக்கு தெரியாது. வேறு அதை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மீண்டும் இந்த ஆண்டு அதை ஆரம்பித்திருக்கிறேன். அது சம்பந்தமான காட்சி தான் காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சி போல். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து காட்சி பாருங்கள். இப்போது நாங்கள் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போகலாம்.
இப்போ 35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடைபெறுகின்ற இந்த தெப்ப உற்சவம், அதாவது கடல் திருவிழா வந்து இன்றைக்கு மாவட்ட கந்தசாமி ஆலயத்தினுடைய சுவாமி இங்கே வருகை தந்து தொடர்ந்து இதில் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இப்போ அந்த அது சம்பந்தமான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ மூல கச்சேரிகள் இங்கே தொடங்கி இருக்கின்றது. அப்படி நாங்கள் உள்ளே போவோம். இப்படி உள்ளே போய் பல நிகழ்வுகளை காட்டக்கூடியதாக இருக்கும். சுவாமி வந்தபடி இருக்கு. நாங்களும் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகள் கூட இங்கே நடைபெற இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த தெப்பத் திருவிழாவிலே மாவட்ட கந்தசாமி ஆலயத்தினுடைய 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகின்ற அந்த தெப்பத் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற இருக்கு. நான் வந்து மாவட்டத்தை காட்டிய பழதான் இருக்கிறேன். அதே எங்களுக்கு இந்த மாவட்டத்தை முழு சரித்திரங்களும் ஓரளவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 80ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில் ஒரு கப்பல் கடைசியாக கப்பல் அந்த கூட ஞாபகம் இருக்கு. எல்லாமே அப்போ எனக்கு 80ஆம் ஆண்டு அன்னைக்கு நான் ஒரு 28-29 வயசு இருக்கும். ஏன்னா 52 ஆண்டு கூட தான் நான். அப்போ 28-29 வயசு இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு இந்த 83ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த பாதிக்க பிரச்சனைகள் வந்தபடியா அதுக்கு பிறகு இந்த கப்பல் நடக்கக்கூடிய வாய்ப்பு வேறு இல்லை. கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் தான் அப்படி ஒரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அப்போ அதே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் ஒரு அனுபவிக்கணும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். இது இப்போ பழையபடி நடக்கிறதால உங்களுக்கு இந்த மனநிறைவு எப்படி இருக்கு? மிளமிளமே பழைய இல்லை சாடையாக திரும்புகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ மாவட்டம் வந்து அதை 90ஆம் ஆண்டுக்கு இடம்பெயர்ந்து போய் பேர்ந்து 2010 கிட்ட தான் மாவட்டத்துக்கு விட்டது. ஆனால் அந்த திருவிழாவை பெருசாக சோபிக்க இல்லை. ஆனால் இந்த வருஷம் மாத்திரம் கொஞ்சம் ஒரு நியாயமான ஒரு 50-60 பேர்த்துக்கிட்ட முன்னேறி இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்போ இன்னைக்கு வார காலங்களில் கொஞ்சம் ஏன்னா சப்பரம் ஒன்று இந்த முறை ஒரு 67 பெரிய சப்பரம் செய்திருந்தது. நீ கொடுக்காம இந்த வருஷம் தானே வச்சது. அதே நீ கொஞ்சம் கூடுதல் முன்னேற்றம் வரும் நினைக்கிறேன். அப்போ இனி மக்களும் இதில் குடியேறதுக்கான சான்ஸ்களும் எங்கே வாய்ப்புகள் கூட வரும். என்னென்னா இந்த இப்போ ஒரு சேரால் வந்தால் தான் பின்னால் இருக்கிறவன் மெச்ச பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே. சில வேளையில் நாங்கள் போய் தண்ணி இருக்கிறோமோ எங்களுக்கு பக்க உதவி இல்லைன்னு யோசிக்கிறாங்க இருக்கிறோம். பாபி எல்லாமே இப்போ நம்ம நல்ல சீராகிட்டு வந்து போயிடலாம். நன்றி நன்றி. இந்த ரேடியோ இது ஏவன் ட்ராவலிங். என்னுடைய பேர் திரவிய செல்வம். நான் மாவட்டத்தில் தான் சேர்ந்த நான் ஸ்ரீமன்காவம் கோவிலுக்கு முன் பக்கத்தில் அங்கே இடம்பெயர்ந்து நாங்கள் இப்போ அளவட்டிலே இருக்கிறோம். நிறைய இடங்கள் எல்லாம் போய் வந்து இப்போ அளவட்டிலே இருக்கிறோம். இப்போ இந்த கப்பல் திருவிழாவை பார்க்குறது எனக்கு இதுதான் முதல் தடவை. அப்போ அந்த ஆசையில் தான் வந்து இருக்கிறேன். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இனி இந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து நிறைய இடங்களில் போயிட்டு இருக்கிறாங்க. அவைகளெல்லாம் திரும்பி வந்து இந்த குடியேற்றங்களில் வந்து குடியேறி இந்த காங்கேசத்துறை ஒரு மிகவும் ஒரு சிறப்பான சுலபமாக முடிகிற இந்த மக்களுடைய அந்த குடியேற்றமும் அந்த வாழ்வாதாரத்தையும் கொடுத்து அவர்கள் நல்லா வந்தால் இது ஒரு பெரிய ஒரு சிறப்பான இடமாக அமையும். இது ஐயருடைய எங்களுடைய ரத்ன சபாதிகளுடைய அந்த முயற்சியால் கனகாலத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடந்து இப்போதான் திருவிழா நடந்து இந்த கப்பல் திருவிழாவை அவருடைய இதால் நாங்களும் பார்க்க முடியாது. வருங்கால சந்ததிக்கு தெரியாது. இப்போ மாரதபுரம் மீதிய வள்ளி வந்து இறங்கின இடம் இந்த துறை என்று சொல்லினோம். காங்கேசன் துறை. அப்போ இதுதான் உண்மையாக காங்கேசன் துறையாக நினைக்கிறேன். அப்படித்தான் நான் கருதுகிறேன். அப்போ அந்த துறையில் ஒரு சிறப்பு வரப்போகுது எங்களுக்கு வருங்காலத்தில். இது ஒரு நல்ல ஒரு முளிரக்கூடிய ஒரு எங்களுக்குரிய ஒரு துறைமுகமாக இதுதான் முளிரும் என்று நான் கனவு காண்றேன். சரிதான். நல்ல விஷயம் நல்ல விஷயம்.
அப்போ நீங்கள் இப்போ அந்த இடம்பெயர்வு உங்களுக்கு ஆட்சியெல்லாம் ஓகே தானே? இல்லை, நாங்கள் இப்போ அளவட்டியில் இருக்கிறோம். இடம்பெயர்ந்து வீடு கட்டி அங்கே இருக்கிறோம். இங்கே ஒருத்தர் முதல் கரையில் நாங்கள் வந்த இனி ஆக்கள் வேறு நீங்களும் வேறு பார்ப்பீங்களா? நாங்களும் வருவோம். இனி பிள்ளைகள் தெரியாது எல்லாம். நான் ஒரு அரச ஊழியர், இப்போ ஜேபியாக இருக்கிறேன். பென்ஷன் எடுத்துட்டு அவவும் டீச்சர் தான். அப்படியே இப்போ இருக்கிறோம் 2 பிள்ளைகள். சரிதானோ? நன்றி. ஓகே, நன்றி. நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ சுவாமி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்ப்போம். போட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. போட்டில் ஐயா மட்டும் இருக்கிறேன். இங்கே வர போட்டில் ரோட்டுகள் வந்து தெப்பத் திருவிழா பார்ப்பதற்காக ஆக்கள் வந்திருக்கிறோம். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லா பக்கத்தாலையும் வந்திருக்கிறோம். ஆமாம், இது நீங்கள் முதல் இந்த திருவிழா பார்த்துருக்கீங்களோ? வரேன் உங்கள்கிட்ட வரேன். சொல்லுங்க. இல்லை. இப்போ நீங்கள் எந்த இடம் தானோ? என்ன சொல்ல மாவட்டம் வரும், அதான் சொன்னேன். அது இப்போ தானே கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த திருவிழா முதல் பார்க்கல? இல்லை. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டாக தாக்குங்க. எப்படி இருக்கும் கூட மனநிலையில் இந்த திருவிழா நடக்கிறது? நல்லா இருக்குது, பார்ப்போம். ரைட். அம்மா சொல்ல பயப்படுறா. வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த இடம்? நான் கொல்லங்கல்லட்டி. கொல்லங்காடு. இப்போ இந்த திருவிழா நீங்கள் முதல் பார்த்துருக்கீங்களா? 35 லட்சத்தை பார்ப்போம். இல்லை, முதல் நடக்கும். நீங்கள் சின்னல்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். அப்போ எப்படி இருந்தது அந்த திருவிழாக்கள் எல்லாம்? திருவிழா கூட இந்த சுவாமி வள்ளத்தில் மாதிரி அழகா சந்தோஷமா நல்ல சூப்பராக நடந்தது. இப்போ அந்த 35 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்கிறதால உங்களோட மனநிலையில் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஹாப்பி, சந்தோஷம். நல்ல நல்ல முந்தின மாதிரி ஜனங்கள் இல்லை. இப்போ சனத்துக்கு கணவர் தெரியாதம்மா. எல்லாம் வலுபடுத்துகிறேன். அங்கால உன்னால இடத்துல இருந்தெல்லாம் மாறவேன். இப்போ ஒரு வெறுங்காலையும் இல்லை, அது இந்த முறை எல்லாருக்கும் கணவரே தெரியாது. அவங்களாம் செய்கிறவங்க. அடுத்த முறை நான் நினைக்கிறேன் நிறைய கிரௌட்டுகள் வேற மேள கச்சேரிகள் எல்லாம் வைக்கிறவன். இல்லு பாட்டு இருக்கு. சரியா கேட்டுட்டே நீ போட்டது எடுக்கிறது விருப்பம் இல்லையா? எல்லாம் எடுங்க. அப்பா யோகா கிடைக்கும். சும்மா வாடி கிடைக்கும். அப்படி என்ன கேட்டேன். சரி. போனோம் தானே. ஓ, அதுதானே முக்கியம் தானே. அதுதானே முக்கியம். அப்போ எப்படியான சந்தோஷத்தை இப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆக்கக்கூடாது கவலைப்படுறீங்களா? சனம் வந்து கொண்டு இருக்குது. சுவாமியோட வந்து கொண்டிருக்கணும். ஓ, ரைட். சரி அம்மா, படியா பாருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இடம்பெற வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. தங்கச்சி சொல்றீங்களா? இந்த திருவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்களா? இவ்வளோ காலத்துக்கு பிறகு திருவிழா வந்து முதல் இங்கே 85, 84ஆம் ஆண்டு நடந்தது இங்கே. அதன் பிறகு இப்போ தான் நாங்கள் கப்பல் திருவிழா பார்க்குறோம் இங்கே. அந்த காலத்தில் வந்து துறைமுகம் வந்து காங்கேசன் துறைமுகம் வந்து இதுதான் பாரம்பரிய துறைமுகம். காங்கேசன் என்னென்ன மாவட்டத்து முருகன் வந்து இறங்கின துறைமுகம் இதுதான். ஆனபடியாக இப்போ வந்து இந்த துறைமுகத்தை மீண்டும் நாங்கள் அதே ஞாபகத்துக்கு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாவட்டத்து முருகனை மாறுத புறவியல் வெள்ளி கொண்டு வந்து இறக்கின இடம் இதுதான். அது ஆனபடியாக தான் காங்கேசன் துறை என்று பேர் வந்தது. சரியா? அதன் பிறகு கப்பல் திருவிழா இங்கே பாரம்பரியமாக நடைபெற்றது. மாவட்டத்திலேருந்து சுவாமி வந்து இங்கே இருந்து போய் கடலில் போய் திரும்பி வந்து எல்லா நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த நேர நிகழ்ச்சிகள் என்றால் சின்னமணியினுடைய வில்லுப்பாட்டு, கண்ணன் கோஷ்டி எல்லாம் நடந்து நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் இப்போ இளம் வயதில் பார்த்து நாங்கள் எல்லாம். அதன் பிறகு இப்போ இந்த வருஷம் தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரியா? ஆனால் இந்த முறை நல்ல அதன் பாக சிறப்பாக நடைபெறுமென்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை கடற்படையெல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுக்குது. ஆனபடியாக இந்த முறை முருகன் நல்லபடியாக போய் வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம்? உங்களுக்கு ஒரு மைல் தூரம் போய் திரும்பி வருவார். ஒரு மைல் பாட்டு முடியும் வரையும் அந்த 10 பாட்டு, அந்த கப்பல் பாட்டு முடியும் வரையும் கடல்ல நிற்கும். எல்லாம் மேலே சிறப்பான இந்த துறைமுகத்தை நாங்கள் முந்தி வந்து பொருள்கள் வந்து இங்கே யாழ் மாவட்டத்துக்கு தேவையான பொருள் முழுக்களும் இந்த துறைமுகத்தில் இறக்குறது. கப்பல் வந்து அங்கே தூரத்தில் நிற்கும். அதன் பிறகு வத்தைகளில் கொண்டு வந்து இதில் இறக்குறது. லொரிகள் வந்து இதுலேயே நிற்கும். அந்த லொரியில் வந்து சாமான்களை மூட்டை சோழில் சுமந்து தான் இங்கே வந்து ஏற்றுவார்கள். எல்லாம் கூடுதலாக மயிலிட்டு பலாலி சமூகத்து
ஆக்கள் தான் இங்கே வந்து வேலை செய்கிறது துறைமுகத்தில் வந்து அவர்கள் தான் மூட்டையை தூக்கி கொண்டு லொரியில் போட்டு எங்களுக்கு யாழ் மாவட்டத்துக்கு தேவையான பொருள் முழுக்களே இங்கே இறக்குமதி செய்கிறது. ஐயா 35-40 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்கல உங்களுக்கு பழைய மாதிரி எப்படி தோணுது? பழைய ஞாபகங்கள் எல்லாம் நிறைய நாங்கள் அந்த காலத்தில் இளம் வயதில் நாங்கள் எல்லாம் இதில் வந்து நின்று எல்லாம் பார்த்து ரசித்து எல்லாம் இந்த நாங்கள் இப்போ மீண்டும் நாங்கள் பார்க்க வலி சந்தோஷமாக இருக்குது. எங்கள்ட காலத்தில் நாங்கள் இதை மீண்டும் பார்க்குறோம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. நன்றி நன்றி ஐயா. ஆமாம் ஆமாம் நன்றி. ஐயா பிடிக்குது ஐயா சொல்லுங்க ஐயா. அப்பா குளிச்சது இப்ப குளிக்கல அப்படி இல்லையா அந்த சின்ன ஞாபகத்துல குளிச்சதுக்கு இப்ப குளிக்கல இல்ல அந்த சரி ஐயா ஐயா என்ன மாதிரி சொல்லுங்க உங்களோட கடவுள் எண்ணங்களுக்கு இந்த நிகழ்வு இன்றைக்கு தான் முதல் பார்க்க வந்திருக்கிறோம். எப்படி இருக்கு உங்களோட மேல்நிலை எல்லாம்? இது ஒரு நல்ல ஒரு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறோம் பார்த்துக்கொண்டு. இப்போ முதல் பார்த்ததே இல்லையா? இல்லை இல்லை இப்போ என்ன மாதிரி உங்களோட மனநிலையில் இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னா தான் மனநிலையில் இல்லை வருத்தத்து மனநிலையே எல்லாருக்கும் இருக்கு தானே எந்த மனநிலையா சொல்றது நாங்கள் இந்த நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி. நிகழ்வு நல்ல சிறப்பாக நடக்கும் என்று சந்தோஷத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிரட்டும் முருகன் மிரட்டும் அதுக்கு பிறகு பாப்போம் எப்படி நடக்க போதும். சரி வணக்கம். ஆமாம் இந்த திருவிழா மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்தது இல்லை. எவ்வளோ காலத்து பிறகு இப்போ இது நடக்குது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட மேல்நிலை? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இடம் தானோ? ஓகே. பல பேர்கிட்ட நான் கருத்துக்களை கேட்டிருந்தேன். இப்போ சுவாமி தடியில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது தெப்பத் திருவிழா வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் நடைபெறுகின்ற அந்த விழாவு நல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லோருடைய சந்தோஷமும் எல்லோரும் அதைத்தான் வேண்டிக் கொள்ளினோம். ஏன்னா கனகாலத்து பிறகு பார்க்குறபடியாக அது சம்பந்தமான காட்சிகள் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்தர்கள் இருக்கணும் சுத்தவர பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் இதில் ஆமாம். நீங்கள் எந்த இடமும் மயிலடி இந்த திருவிழா முதல் பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் சின்னல்ல பார்த்தது. சின்ன இப்போ எத்தனையாம் ஆண்டு? இல்லை எத்தனையாம் ஆண்டு இருக்கும்? இப்போ 35 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறபடியாக உங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். இப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு இதை பற்றியான ஒரு விளக்கங்கள் இருக்கா? அவைக்கும் இது ஒரு அனுபவம் தான். இந்த ஆண்டு தான் ஒரு அனுபவம். இனி வெறும் கால ஆண்டுகளில் அவைகளும் எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்ப்பினமோ அடுத்த முறை சிறப்பாக நடக்கும். சிறப்பாக நடக்கும். இதை விட இன்னும் சிறப்பாக நடக்கும். இதை விட எல்லாம் வேறு என்ன கொடியேற்றத்தில் இருந்து இதை விட இன்னும் சிறப்பாக நடக்கும் அடுத்த வருஷம். ஏன்னா மக்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. மற்றது இப்போ கணவர் இங்கே இன்னும் குடியேறவில்லை. அவையிலும் இனி வரப்பாப்பின நிகழ்வுகள் நடந்தால் அட்லீஸ்ட் இருக்க வராட்டிலும் திருவிழா காலத்திலேயாவது வர்றதுக்கு யோசிப்பினோம். இல்லை நான் கேட்குறேன்னா ஒரு நிகழ்வுகள் நடந்ததான் ஆக்களும் இங்கே வருவினம் உற்சாகம் இருக்கும். அப்போ இது வந்து எல்லாரும் பார்க்கல நாங்களும் போய் எங்களோட ஊரில் இருப்போம்ன்ற ஒரு சந்தோஷம் மனதில் தானே வரும். நன்றி. ஏன்னா நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய கருத்துக்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உண்மையில் பல பேருடைய கருத்துக்கள் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இதுக்கு இப்போ சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இப்போ சுவாமி கிட்ட வந்திருக்கு. அது சம்பந்தமான காட்சிகளை இப்போ நான் உங்களுக்கு தர்றதில் பெருமையாக இருக்குது. சுவாமி வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஐயா வந்துட்டேன். ஐயா ஏதாக்கா? ஐயா ஏதா என்ன வணக்கம். இப்போ இதுக்கான வழி சுவாமி
என்னுடைய இடம் பறிமுதல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் எல்லாரும் ரெடியாகி கொண்டிருக்கணும். இப்போ பக்தர்களும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தயாரான நிலையில் படகுகள் தயாரான நிலைக்கும். பக்தர்கள் வந்து கரையில் வந்து கூடுதலாக உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னொரு குறை அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு லைட்டுகள் சரியான மின்னொலிகள் போட்டிக்கின வேண்டாம் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு முதல் என்றபடியால் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது என்றபடியால் இந்த லைட் வந்து காணாமல் இருக்கிறது. அடுத்த ஆண்டு இன்னும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மின்னொலிகளை அதிகப்படுத்தினால் இன்னும் நல்லா இருக்கும் என்றதை இதில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில அழகான முறையில் இந்த மாவட்ட கந்தன் வந்து கந்தன் வந்து வருகின்ற அற்புதமான காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து அது இப்போ திட்டத்தில் ஏறுகின்ற அற்புதமான காட்சி இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். தரிசனம் இப்போ வந்து சுவாமி திட்டத்தில் ஏறுது. அலை கடல்கள் வான வேடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்க இது திட்டத்தில் வந்து சுவாமி போகின்ற அற்புதமான காட்சி அப்படி இடம்பெறும். அதோடு சேர்த்து இந்த பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீ போட் திரும்பும் குறுகிய
இப்போ வந்து சுவாமி ஏத்தியாச்சு இந்த திட்டத்தில். இப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் இந்த கடலில் பயணித்து அந்த அதுக்குரிய பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்கள் பாடி அந்த திட்டத்தினுடைய கரையை ஏறுகின்ற அற்புதமான காட்சி. அதுதான் நான் குழம்பு அதே பெரிய இப்போ என்னும் சொற்ப வேளையில வந்து கடலுக்குள்ள முருகப்பெருமான் போகின்ற அந்த காட்சி இடம்பெறும். இவ பக்தர்கள் வந்து நிறைய பக்தர்கள் இங்கு வந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த பாருங்க, நிறைய பக்தர்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பக்தர்கள் வந்து இருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னும் இப்போ சுவாமி வழிகிட இருக்கின்றது. அங்கே கடற்கரையில் இருந்து சமுத்திரத்துக்கு போய் அங்கே அந்த கப்பல் பாடல் பாடி அந்த 7 என்ற அந்த பாடலோட ஒரு 10 பாடல்கள் இடம்பெற்று மீண்டும் கரைக்கு வருகின்ற அற்புதமான காட்சி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. உண்மையில தெப்பத் திருவிழாவுடைய அற்புதமான நிகழ்வுகளே அந்த பாடல் முக்கியமானவை. ஆனால் நாங்கள் உள்ளுக்கு போயில்லாதபடியே அந்த பாடல்களை நாங்கள் எடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த பாடல்கள் சில ஆலயங்களில் பாடப்படுகின்ற அந்த பாடல் நிச்சயமாக நல்ல ஒரு பாடல் என்பதில் இந்த ஐயாவும் இல்லை. எல்லாம் இறங்கிட்டாங்க, எல்லாம் இறங்குறாங்க. இப்போ சுவாமி கற்பூர தீபம் காட்டப்பட்டு சுவாமி இந்த போட்லயே வலிக்கிற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற இருக்கிறது. அதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கற்பூர தீபம் அங்கு ஏற்றப்பட்டு சுவாமி வீதியில் வரும் காட்சி இடம் கடல். இப்போ பட்டாசுகள் வான வேடிக்கைகளின் இடம்பெற்று தொடர்ந்து அவளை இந்த சுவாமி வழிகின்ற அந்த அற்புதமான காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்குது. அது அரோரா கோஷம் போட அந்த போட்ல சுவாமி போகின்ற அற்புதமான காட்சி பார்க்கக்கூடிய இருக்கு. போட் போகுது. கடல்ல மிதத்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ போட் மீண்டும் ரெடியாகி போகின்ற அந்த காட்சி அற்புதமாக அங்கே போயிருக்கு. பக்தர்களும் பின்னால பார்க்கக்கூடிய இருக்கு. அவர்கள் எல்லாரும் நீந்த போயினம்.
உச்சாக்கலம் கடலுக்குள்ள இறங்கினோம். இப்போ வந்து கடல்ல போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியா இருக்கு. அருமையான காட்சி. எல்லாரும் போட்ல போய்கொண்டிருக்குது. அப்படி போய் அப்படியே திரும்பி நிற்கும், போயிட்டு திரும்பி வரும். திரும்பி வருகின்ற அற்புதமான காட்சி. அதானா? ஓகே. இப்போ பக்தர்கள் எல்லாம் பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அது திட்டத்தில் வந்து மிதந்து கொண்டு போகின்ற அந்த அற்புதமான காட்சி, இந்த பக்தர்களும் வந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் மிக பிரமாண்டமான பல பல பேர் பல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறார். வரும்போது குறைவாக இருந்த பக்தர்கள் இப்போ அதிக அளவாக இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. இதில் ஒரு அற்புதமான எல்லா பக்கத்தாலையும் பக்தர்களுடைய வட்டம். இப்போ சுவாயை போய் இப்போ அங்க திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெறுகிறது. ஓகே, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போட்லேயே அங்கே போய்கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கு பாதுகாப்பாக நீதியினுடைய போட்டும் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்கு. அவர்களும் பக்கத்துணைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். மேல அழகான முறையில் அந்த போட் போய்கொண்டிருக்கிறது. இப்போ திரும்புகிறது. இன்று அலையும் அதிகமாக காணப்படுகிறது. மேல இங்கேயும் அலையும் வந்து நிறைய அதிகமாக காணப்படுகிறது. பாக்குறீங்க, இதுல பாத்தீங்கன்னா நண்டு போற காட்சி. நண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல நண்டு பாருங்க, நண்டு அக்கா மறைச்சிட்டா. இப்ப வரல, வெளிச்சம் நல்லா இருக்கு. நண்டு போறத பாருங்க. இப்போ நண்டு பாத்தீங்க. இப்ப சுவாமி இன்னும் தூரத்துல போய் கொண்டிருக்கிறது. இன்னும் பயங்கர தூரத்துல போய் கொண்டிருக்கிறது. அப்படி இன்னும் திரும்ப போகுது. மேல கச்சேரிகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியவை. பிரபல மேல கச்சேரிகள் வணக்கம். இது பாத்தீங்கன்னு சொன்னா பக்தர்கள் முதல் குறைவாக இருந்தது. இப்ப அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியது. அங்கே பாருங்க, இப்போ ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல பேர் வந்து கேமராவோட வந்து இந்த எடுத்து இருக்கிறோம். அப்படி இருக்கிறது தெரியல. உண்மையில இந்த பக்தர்கள் வந்து பழைய 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் பார்க்கக்கூடிய நிறைய நிறைய பக்தர்கள் இதுல இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான பக்தர்களும் வந்து இதில் பார்வையிட்டு கொண்டிருக்கீங்க. அந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் தெப்பம் வந்து போயிருக்கு. அங்கே நிறைய
எல்லா பக்கத்தாலையும் பக்தர்கள் சுத்தவர இருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலேயும் பக்தர்கள் இருக்கிறார்கள். சிறுவர்கள் நல்லா வந்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறதையும் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நிற்கிற சுவாமி இப்போ வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி ஞாபக தூரத்துல நிக்குது. வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப திட்டத்துல இருந்து வருது. இப்போ வந்து சுவாமி பாட்டுகள் முடிந்து அந்த ஏழோல பாட்டுகள் எல்லாம் முடிந்து இப்போ படகு வந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகளை இப்போ நீங்கள் என்னுடைய டிராவலிங் யூடியூப் சேனலோடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து சுவாமி கிட்ட வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அந்த காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் பாருங்க. இந்த பாடல் ஏழோ பாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பாடலை நீங்க கேட்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாட்டு படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் வந்து ஏழு அந்த பாடலை பாடி அந்த அந்த முருகப்பெருமானை வரவேற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து இப்போ வர்ணபகவானும் தனது சந்தோஷமான மலையை பொழிந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில தொடர்ந்து நாங்கள் இப்படியே தொடர்ந்து நாங்கள் நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து செல்ல இருக்கின்றோம். உண்மையில முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து சேர்ந்த காட்சி
உண்மையில அழகான முறையில் அந்த முருகன் தெப்பத்திலே வந்து கரையோடு ஒதுங்கிய அந்த நேரத்தில் அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஏழேலோ ஐலேசா என்ற பாடலையும் பாடி நல்ல ஒரு மன சந்தோஷத்தில் அவர்கள் திளைத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த மழையும் எங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்தாலும் சந்தோஷமான பெருமழை இல்லை, சாதாரண மழையாக இங்கே பெய்து கொண்டிருக்கிறது. இது கூட ஒரு நல்ல ஒரு சகுனமாக நாங்கள் பார்க்கின்றோம். சந்தோஷத்தில் அந்த மழை பொழிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அப்படியே நிகழ்வுகளை நிறைவு செய்து அப்படி தொடர்ந்து நாங்கள் அப்படியே மேலே போவோம். அப்படியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த முருகப்பெருமான் வந்து கரையிலே வந்த அந்த காட்சியும் பார்த்தீங்க. இப்போ அதுக்கான ஒரு பூர்வாங்க பூசைகள் நடைபெற்று மீண்டும் இந்த வெளியிலே வந்து இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் யாவும் நடைபெற்று தொடர்ந்து முருகப்பெருமான் வெளிக்கிடுகின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே பார்க்கக்கூடிய அற்புதமாக அந்த முருகப்பெருமான் அதிலே காட்சி அளிக்கின்றார். இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து இத்துடன் நாங்கள் எங்களுடைய இப்போ நேர்களை வந்து இப்போ நாங்கள் மழை பெய்யுது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு காணொலியை சந்திப்போம். என்று சொன்ன இப்படியான பல நிகழ்வுகள் உங்களுக்கு தர நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ந்து என்னுடைய A1 டிராவலிங் யூடியூப் சேனலினூடாக நீங்கள் சகல நிகழ்வுகளையும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிகள் இந்த நிகழ்வு மட்டுமில்லை, இன்னும் பல நிகழ்வுகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.